வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. அனைவருக்கும் மீடியா 24 தமிழ் செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் சார்பில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கோவை சாய்பாபா காலனியில் உள்ள சாய்பாபா கோவிலில் குவிந்த பாபாவின் பக்தர்கள் 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சாய்பாபா கோவிலில் குவிந்த பக்தர்கள் சாய்பாபாவை வணங்கி ஆசியும் அருளும் மகிழ்ச்சியும் பெற்று மகிழ்ந்தனர். திரண்டு வந்த பக்தர்களால் திருவிழா கோலம் பூண்டது சாய்பாபா கோவில். குழந்தை வரம் கேட்பவர்களுக்கு குழந்தையும் நோய் நொடியற்ற நல்வாழ்வையும் வழங்கி வரும் சாய்பாபாவிற்கு நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. சென்ற வருடம் குழந்தை வரம் வேண்டி சாய்பாபாவிடம் வந்தோம். பாபாவின் கருணையால் இந்த வருடம் குழந்தையுடன் வந்துள்ளோம் என்று பக்தர்கள் பெருமிதம். பல்வேறு கோவில்களில் பக்தர்கள் தான் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவார்கள். ஆனால் இந்த சாய்பாபா கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்பளிப்பாக பணம் வழங்குவார். ஆங்கில புத்தாண்டு தினத்தில் திரண்டு வந்து திவ்யமாக பாபாவை தரிசனம் செய்த அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கி மகிழ்ந்தது.
பாபாவை ராஜ அலங்காரத்தில் நேரில் கண்டு மகிழ்ந்து போற்றி வணங்கி வெளியே வந்த சாய்பாபாவின் பக்தர்கள் மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டியளித்தனர். இறுதியில் சாய்பாபா கோவிலின் முக்கிய நிர்வாகிகள் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டியளித்தனர். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு வந்து இந்த ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சாய்பாபா கோயிலுக்கு நாங்க வந்திருந்தோம். சாய்பாபா கோயில பாத்தீங்க அப்படின்னா சிறப்பா வந்து எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு பக்தரும் தரிசனத்துக்கு காத்திருக்காம அழகா வந்து ஒவ்வொரு லைனா அரேஞ்ச் பண்ணி சாமி இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவும் அற்புதமாகவும் இருந்தது. இந்த புத்தாண்டு வந்து எல்லாருக்கும் நல்லபடியா என்னுடைய வாழ்த்துக்கள், சாய்பாபாவோட வாழ்த்துக்கள். நன்றி. ஹாப்பி நியூ இயர். சாய்பாபா எல்லாரும் வணக்கம். நாங்க இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற சாய்பாபா கோயில் எல்லாரும் ரொம்ப விசேஷம். அங்க வந்தா என்ன பேசணும், பாபா கிட்ட என்ன கேட்கணும் சார், மனசுக்கு அமைதியா வந்துட்டோம். அப்பாவோட இடத்துக்கு இருக்கு. எல்லாரும் இந்த வருஷம் எல்லாரும் வந்துருக்கீங்க, சந்தோஷமா அப்படின்னு சொல்லலாம். எல்லா வளர்ச்சி அம்மாவோட அருளால நல்லா சந்தோஷமா நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். நாங்க ரெகுலரா சாய்ராம் டே வருது, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ட்ராயிங் பண்ணுவாங்க மெயினா, எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. நாங்க பாபாவோட அரசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க பாபா ஹாப்பி நாங்க எப்பவுமே பாபா கோயிலுக்கு வருவோம். பாபா கோயிலுக்கு வரதுன்னா ரொம்ப நிம்மதியா ஒரு அமைதி கிடைக்கிற மாதிரி இருக்கு. நியூ இயர் வந்துட்டு பாபாவோட அரசுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே நிம்மதியா இருக்கும். லைஃப் அண்ட் திஸ் இயர் ரொம்ப ஹாப்பியா ப்ராஸ்பரா ஹெல்த்தியா இருக்கணும். ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். பாபா கோயிலுக்கு வந்து சிறப்பாக நல்ல தரிசனம் கிடைச்சு நல்ல விதமா வாய்ப்பு எடுத்து அடியெடுத்து வச்சிருக்கோம். சோ இந்த வருஷம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு. பாபா கிட்ட வேண்டாம், பாபாவும் ரொம்ப ராஜ அலங்காரம் இருக்காரு. சோ பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா மனநிறைவா இருந்துச்சு. சோ பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, ஓகே இந்த இயர் வந்து நமக்கு பெஸ்டா இருக்க போகுது. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். Wish everybody a very happy and a prosperous new year. நாங்க கனவுல இருந்து வரோம். நான் இந்த கோயில் 5 years மேல வந்துட்டேன். 5 வருஷமா பாபாவை நான் இவ்வளவு சிறப்பு பண்ணிட்டே இல்லை. எனக்கு அத்தனை அழகா ராஜ அலங்காரம் என்னடிக்கா ஒரு பாய்ப்பா அப்படின்னு அவருக்கு இருக்க அந்த ப்ராஸ்பரஸ் அந்த வெல்த் வந்து அப்படியே எங்களுக்கே கிடைச்சாலும் அந்த அளவுக்கு சந்தோஷமா இந்த எல்லாருக்கும் வெரி ப்ராஸ்பரஸ் அண்ட் ஹாப்பி. நீங்க வந்து கிளவுட் மேனேஜ்மெண்ட் சூப்பரா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 1000 people மேல வந்திருப்பாங்க. பட் அவ்வளவு க்ரௌடடா ஃபீல் ஆகாத அளவுக்கு சிறப்பா கிளவுட் மேனேஜ் பண்ணிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட அத்தனை அழகா கிரௌட மேனேஜ் பண்ணது ரொம்ப குறிப்பிடத்தக்கதுன்னு நினைக்கிறேன். Again, so very happy. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். சாய்ராம். வருஷம் வருஷம் வந்து இந்த சாய்ராம் நாகசாய் நல்ல வளர்ச்சி எல்லாம் வந்து சாய்ராம் சாய்ராம் எல்லாரும் வரப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வெயிட் பண்ணுவாங்க.
ஹாப்பி நியூ இயர் சாய்ரா. சாய் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் நல்லா ஹெல்த் எல்லாமே கிடைக்கும். சாயோட பிளெஸிங்ஸ்க்காக எவ்ரி இயர் வரோம். நிறைய வருவாங்க. எல்லாரும் இன்னைக்கு ஹாப்பியா இயர் ஃபுல்லா எல்லாரும் ஹாப்பியா இருக்கும். ப்ராஸ்பரஸா இருக்கணும். வேர்ல்டு ஃபுல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா சாய். எப்படி இருக்காரு? ராமர் ரொம்ப அழகா இருக்காரு. ரொம்ப அந்த ஒயிட் கலர் வந்து நினைக்கிறேன் வேர்ல்டு பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு காட்டி இந்த தடவை இந்த டெக்கரேஷன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்காரு பாக்குறதுக்கு. அவன் மனசுக்கு திருப்தியா இருக்கு. கோயிலுக்கு எப்படி கிரௌடு எப்படி வந்துட்டு இருக்கு? க்ரௌட் வருஷம் வருஷம் ஜாஸ்தியா இருக்கும். ட்ரெயின் 12 நிறுத்திட்டு ஸ்டாப் பண்ண முடியல. சாயோட டியூட்டிஸ் வருஷம் வருஷம் ஜாஸ்தியாகிட்டே போறாங்க. சாய் இசம் வந்து கிரியேட் ஆயிட்டு ஹாப்பி. நியூ இயர் அதுமா எல்லாருமே வந்து இந்த கோயில வந்து புதுசா பார்க்கலாம் உள்ள நிர்வாகம் பண்றவங்க எல்லாமே நீட்டா வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கு. எல்லாரும் எல்லா டெக்கரேஷன் சூப்பரா இருக்கு. கோயிலுக்கு வந்திருக்கீங்க, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? சாமி அலங்காரம் எப்படி இருந்தது? சூப்பரான அலங்காரம், நல்ல தரிசனம். சூப்பரா அலங்காரமும் இருக்கு, தரிசனமும் நல்லா இருந்துச்சு. மிக்க மகிழ்ச்சி. கூட்டம் எப்படி இருக்குங்க? நல்ல கூட்டமும் நல்ல ஜாஸ்தியான கூட்டமும் இருந்துச்சு. சாய்பாட அருளும் ஆசையும் எல்லாருக்கும் விளங்குது. திருப்தியா சாமி கும்பிட்டீங்களா? மன நிம்மதியோட சந்தோஷம். சார் சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் ராமநாதன். நாங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். முதல்ல சாய்பாபா குழந்தைங்கிற நம்ம சாய்பாபா பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு ரொம்ப ரஷ்ஷா இருக்குது. குழந்தைகள வச்சிருக்கோம். கொஞ்சம் ரொம்ப வெயிலாவும் இருக்குது. ஆனா முதல் நாள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி கோயிலுக்கு வந்திருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஹாப்பி நியூ இயர் எல்லாரும். இது முதல் வருஷமா நீங்க வர்றது? ஃபர்ஸ்ட் டைம் வரோம். இந்த வருஷத்துக்கு பாப்பா முதல் பிறந்து இப்பதான் வரும். குழந்தை என்ன குழந்தைங்க அது? இது பெண் குழந்தை. இது பேர் மோக்ஷிதா. பாப்பாக்கா வேண்டுதல் வச்சிருந்தோம், அதுக்காக நிறைவேற்ற. இந்த கோயில்ல தான் வேண்டுதல் வச்சிருந்தீங்களா? பாபா உங்களுக்கு அப்ப குழந்தை வரம் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. நன்றி சொல்ல போறக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஓம் சாய்டா. நாங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். போன வருஷம் வந்து நாங்க சாய்பாபா வேண்டிட்டு போயிருந்தோம் குழந்தை வர வேண்டி. இந்த வருஷம் வந்து குழந்தையோட வந்திருக்கோம். சரி பிரார்த்தனை பண்ணிட்டு போயிருந்தோம். நல்லபடியா எங்களுக்கு வந்து பாபாவுக்கு நன்றி சொல்றதுக்காக மறுபடியும் வந்திருக்கோம். அதுவும் ஜனவரி 1ஆம் தேதி திருவருஷம் 2025க்கு முதல் நாள் வரும். ஸ்ரீ சாய்ராம். அனைவருக்கும் காலை வணக்கம், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் காலை முதல் ஆயிரக்கணக்கான மக்கள் நாகசாய் பாபாவை வந்து புத்தாண்டை முன்னிட்டு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்று செல்லுகிறார்கள். மதிய வேலை இப்போது அபிஷேகம் நடக்க இருக்கின்றது. அதற்கு பிறகு ஆரப்பு மதிய மாற்றி நடக்க இருக்கிறது. காலை முதல் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பாபாவை புத்தாண்டு தரிசனம் செய்து சார், வருஷம் புத்தாண்டு சரி, ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, ஒவ்வொரு நல்ல நாட்கள்ல இந்த கோயில் ரொம்ப விசேஷமா இருக்கு. நாளுக்கு நாள் பக்தர்களுடைய கூட்டம் அதிகமா வருது. இதை எப்படி பாக்குறீங்க? பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூட்டம் அதிகமா இருக்கு. மதிய நேரம் காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சது, நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கேன். எல்லோருக்கும் 10 ரூபா பாபா படம், 3 பிரசாதங்கள் காலை 5 மணிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. பக்தர்கள் எல்லாம் எந்த விதமான ஒரு சிரமம் இன்றி போவதற்கு உண்டான வழிமுறைகளை வகுத்து இருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் போலீஸை கேட்டுக்கொண்டபடி அவர்களும் நன்றாக எங்களுக்கு ஒத்துழைக்கிறார்கள். மக்கள் வருபவர்கள் மிகவும் ஒத்துழைக்கிறார்கள். அது எந்தவித சந்தேகமும் கிடையாது. மிகவும் மகிழ்ச்சியோடு போகிறார்கள். அது போலவே இந்த நிகழ்ச்சியானது சுமார் 50-60 ஆண்டு காலமாக நடந்து வருகிறது. எங்களுடைய மூதாதையர், அதாவது எங்க ஃபாதர், எங்க இது ஹெரிடிட்டரி ட்ரஸ்டா இருக்கிறதுனால குடும்பத்தார் வந்து இதை ஆரம்பிச்சு வைத்தார்கள்.
ரொம்ப சொற்ப தொகையாக ஆரம்பித்தது. இன்று பாபாவின் கருணையால் 10 அளவு கொடுக்க வேண்டிய வசதியும் கொடுத்திருக்கு. இதே வசதியும் பக்தர்கள் கொடுத்திருக்காங்க ஒழிய நாங்கள் எந்த விதமான இதுவும் கிடையாது. எல்லாம் பக்தர்கள் காசு பக்தர்கள் போகிறது அவர் என்று வைத்துக் கொள்ளலாம். மேலும் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டன்றும் ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டன்றும் வருபவர்களுக்கு மகிழ்ச்சியாக செல்வதற்கு இந்த பணத்தை அவர்கள் 15 வருடமாக 20 வருடமாக நான் காத்து வருகிறேன் என்று சொல்கிறார். அதை கேட்டு அறிவும்போது எனக்கு மகிழ்ச்சி. ட்ரஸ்ட் மூலமா பொதுமக்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான நன்மைகள்லாம் சார்? ட்ரஸ்ட்ல நான் வந்துங்க மாசத்துக்கு 40 பேருக்கு கிரானிக் பேஷண்ட்ஸ், லிவர் ஃபெயிலியர், லங் ஃபெயிலியர், அப்புறம் ஹார்ட் இவங்களுக்கு 5000 ரூபாய் டைரக்டா ஹாஸ்பிட்டல் பேர்ல கொடுத்துட்டு இருக்கோங்க. அது இப்போ 3000 ரூபாய் ஆக்கியிருக்கோம். ஆஃப்டர் கோவிட் கொஞ்சம் ஃபைனான்சியல் இருக்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு 200 குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்கு ஏற்பட்டிருக்கோங்க. இது தவிர ஒரு ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கோம். முன்னாடி ஃப்ரீயா மருந்துகள் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து அன்னதானம் நான் ஸ்டாப்பா நடந்துட்டு இருக்கேன். பிரசாதங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இது நைட்டு 10 மணி வரை 9:30-10 மணி வரை போயிட்டு இருக்கோம். இந்த ஹோமியோபதிக்கு வந்து இப்போ அந்த பேஷன்ஸ் எல்லாம் வந்து தாராளம் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். டெய்லி 2 டாக்டர்ஸ் வர்றாங்க. அவங்க காலையில ஒரு 3 நேரம் வந்து எல்லாம் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு அவங்க கேட்க வேண்டிய மருந்துகள் நாங்கள் சப்ளை 2 கல்யாண மண்டபம் வச்சிருக்கோம். அன்னதானத்துக்கு பணம் வாங்கிட்டு கல்யாண மண்டபத்துக்கு கொடுக்குறோம். 2 மண்டபம் பார்த்தீங்கன்னா ஏகவிஷன் மண்டபம். ஒரு ஸ்கூல் நடத்துறோம். 400 குழந்தைங்க படிக்கிறோம். 350 400 குழந்தைங்க. அவங்களுக்கு வேண்டிய அத்தனையும் நாங்கள் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். ஸ்கூல் நோட் புக்ஸ், அன்னதானம், சாப்பாடு, அப்புறம் செருப்பு அத்தனையும் நாங்கள் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். பாபா ட்ரஸ்ட்ல எங்களுக்கு ஆக்சுவலா யார்ட்டையும் பணம் கேட்கறது கொடுத்தா வாங்கிக்கணும். பட் இதெல்லாம் ரெகுலரா நடந்துட்டு மக்கள் நல்ல ஒத்துழைப்பு இருக்குது. மக்களுக்கு பாபா நல்லது செய்கிறார். பாபாவுக்காகவும் அவர்கள் நாங்களும் பாபாவுக்கு கோயிலுக்கு வருபவங்களுக்கு என்ன திருப்திப்படுத்த வேண்டும் அந்த அளவு செய்யும். சவுத் இந்தியாவில ஏன்ஷியன் டெம்பிள் பாபா இப்ப 110 வருஷம் ஆச்சு சமாதியால். 83வது வருஷம் நம்ம கோயிலோட இது வந்து 83 ஏன்ஷியன் டெம்பிள் இன் சவுத் இந்தியா. சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியில பாபாவுடைய பக்தர்கள் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட பேட்டி கேட்கும் போது லாஸ்ட் இயர் வந்து குழந்தை வர வேணும்னு சொல்லி இந்த கோயில்ல வந்து வேண்டிட்டு போனோம். இன்னைக்கு குழந்தையோட வந்திருக்கோம், அது இந்த பாபா கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. குழந்தை இல்ல, கல்யாணம் லேட் ஆகுது, வைத்தியத்துல உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கவங்களுக்கு நாங்க இந்த விபூதியை கொடுக்கிறோம். இதெல்லாம் அவங்க வந்து விபூதி என்றது எங்களோட விபூதி எது என்றால் நாங்கள் துனி என்று அணையா அவருடைய சமாதி அணையா இது தீபம் வச்சிருக்கோம். அதுல வந்து போடுற குச்சிகள் ஒரு மூலிகை பொருள் மட்டும்தான் நாங்கள் பொருள் மூலிகை மற்ற எல்லாத்தையும் போடுறது. அதை எடுத்து ஜல்லிச்சு பண்ணி பவுடர் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். அது கொடுப்போம். அதுதான் எங்க விபூதியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாபா கிட்ட வந்து வேண்டும் வரம் கிடைக்குது அப்படின்னு நிறைவா கலியுகத்துல குரு பகவான்களுக்கு கொஞ்சம் பவர் அதிகம். நீங்க பாத்தீங்கன்னா ஐயப்பன் ஆகட்டும், ஆஞ்சநேயர் ஆகட்டும், ராகவேந்திர ஆகட்டும், விநாயக பெருமான் ஆகட்டும், சாய்பாபா ஆகட்டும், கலியுகத்துல குரு கடவுளுக்கு கொஞ்சம் அதிகமான பவர். அந்த வகையில் பாபா வந்து வந்தவங்களுடைய சுக துக்கங்களுக்கு கூட நிற்கிறார். அவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்ப வேண்டியது எங்களோட கடமை. அதை நாங்க ஜெபனே செய்யணும். வந்து சொல்றவங்க நீங்க உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் நல்லா செய்யணும் அப்படின்றது எங்களுடைய மனதுல படுது. நாங்க அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யணும். எவ்வளவோ ஹெல்ப்புகள் பண்றோம். யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஒரு டிபார்ட்மெண்ட்ல பல பேர் உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க, டைரக்டா செக் அனுப்பணும். டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாகுபாடே கிடையாதுங்க. எல்லாருமே அது மட்டும் இல்லைங்க, இங்க வரக்கூடியவர்கள் ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன்ஸ் சர்வ மதத்திலும் வந்து பாத்தீங்கன்னா மெழுகுவத்திய பாபா கிட்ட அங்க வச்சு போட்டோ வைக்கிறாங்க. முஸ்லிம்ஸை பொறுத்தவரை நூத்துக்கணக்கான முஸ்லிம் சாயங்காலம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வர்றாங்க, வந்து வேண்டிட்டு போறாங்க. இந்துக்களை பொறுத்தவரை எல்லா மதத்துல இருந்து இந்த அதே மாதிரி ஏழை பணக்காரன் நாங்க பார்க்கறது. நீங்க பாருங்க, அங்க ஏதாவது ரிச் பீப்புள், போர் பீப்புள் ஏதாவது டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. ஒரே தர்ஷன் தான். நாளைக்கு கியூல நிக்கிறாங்க, அவங்களா நிக்கிறாங்க, டிசிப்ளினா வராங்க, சாமி கும்பிடுறாங்க, பிரசாதம் வாங்குறாங்க, நோட்டு கொடுக்குறோம். கூட்டத்துக்கு அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. நம்ம சும்மா அப்படி தனி இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம் ஒழிய மற்றபடி தள்ளு முள்ளு எல்லாம் கிடையாது. பாட்டில வர்றாங்க. நோயாளிகளுக்கு இப்போ நிதி உதவி பண்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எந்த மாதிரி வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க? மெயினா வந்துங்க கிட்னி ஃபெயிலியர்ஸ் மெயினா கொடுக்கணும். கிட்னி ஃபெயிலியர் வந்து ரொம்ப நாள் அவங்க கிட்னி கிடைக்கிறது, அவங்க டயாலிசிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கே நாங்க செக் கொடுத்தோம். எந்த ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி யாருக்கு இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல் பேரே செக் கொடுத்துட்டு
நிறைய ஈரோடு, கோயம்புத்தூரை பொறுத்தவரை சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், பொள்ளாச்சியிலிருந்து வருதுங்க. பொள்ளாச்சி எல்லாரும் வருவாங்க இங்க. ஏன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கிட்னி பேஷன்ஸ் அதிகங்க. அப்புறம் டயாலிசிஸ் பேஷண்ட். சார் இது வரைக்கும் எவ்வளவு பேர் பயனாளர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆயிரக்கணக்கான பேரு அதெல்லாம் நாங்க கணக்கு வைக்கிறோம். எது கொடுத்தாலும் வெளியில சொன்னது இல்லைங்க. சாய்பாபா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் நாங்க, அவ்வளவுதான். யாருகிட்டயும் வெளியில நாங்க இது பண்றோம் அதை பண்றோம் சொன்னது இல்லைங்க. அந்த பெருமைகளை நாங்க அடையிறது வந்தவங்களுடைய ஏற்கனவே சொன்னேன், சுக துக்கங்களுக்கு கூட வைக்கிறோம். சார் பொதுவான ஒரு கேள்வி சார். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்து மதத்தையும் இந்து கடவுள்களையும் வந்து அவமதிச்சு பேசுறாங்க. சோ அவங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? அதை பத்தி நம்ம வந்து சொல்றது, நம்ம எல்லாமே ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறோம். எப்படி தனியா பேசுறது? எல்லாரும் ஒண்ணு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். இங்க அந்த அதை தனிப்பட்ட பாகுபாடே பேசுறது. இல்லைங்க. எங்களுக்கு முஸ்லீமா கிறிஸ்டினான்னு எங்களுக்கு தெரியாது. மனிதனை மதிக்கிறோம். அவங்க வர்றாங்க, அவங்களோட சந்தோஷத்துக்கு நாங்க கூட வைக்கிறோம். சுக துக்கங்களுக்கும் கூட வைக்கிறோம். குழந்தை பிறக்கலாங்கிறாங்க, தங்கத்தேவை போடுறாங்க, குழந்தை பிறக்குது நீங்களே இப்ப சொன்னீங்களே, அந்த மாதிரி பல பேர் சொல்றாங்க. உடம்பு சரியாக நல்லா இருக்காங்க. வாழ்த்துக்கள். சாய்ராம். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.